வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் ஒரு தமிழ் இலக்கியத்தை பார்க்கலாம். சரிங்களா? முன்னாடி இருந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் தமிழ் பகுதியில் இந்த இலக்கியங்கள் கேட்கப்படும். இப்போ அந்த இலக்கியங்கள்லாம் எடுத்துட்டாங்க. புது சிலபஸில் இலக்கணம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஜென்ரல் சயின்ஸில் யூனிட் 6 ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடுங்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா, தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கண்டெம்பரரி டைம்ஸ் அப்படிங்கிறங்காட்டி எந்த இலக்கியத்தை பற்றியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் 40 மார்க் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த 40 கொஷின்ஸ்னு போட்டிருக்காங்க. அதனால் இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் நான் இந்த காணொலியில் ஒவ்வொரு பாடலுக்கும் இலக்கியங்களுக்கு என்ன பேசிக்காக இருக்குது, ஒரு பொதுவான அறிவு மட்டும் கேட்குற மாதிரி இந்த காணொலி அமைக்கிறேன். மொத்தம் 5 நிமிஷம் 6 நிமிஷம் மாதிரி தான் வச்சுருப்பேன். சரி, அதில் முதல்ல நான் அந்த முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற அந்த பாடலை பற்றி மட்டும் நம்ம இன்றைக்கி பேசலாம். இந்த முத்தொள்ளாயிரங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக என்ன பற்றிய பாடல் அப்படின்னா, மூவேந்தர்களுடைய பெருமையை பற்றிய பாடல். சரிங்களா? இந்த மூவேந்தர்கள் சோழ, சேர, பாண்டிய இந்த மூவேந்தர்களை பற்றி பாடப்பட ஒரு நூல் இது. சரிங்களா? இந்த நூலை எழுதின ஆசிரியர் பேர் தெரில. இதோட காலம் 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த முத்தொள்ளாயிரம் பாடல் வரிகளை ஆழ்வார்களின் ஒருவரான பெரிய ஆழ்வார் உபயோகப்படுத்தியிருக்காரு. சரிங்களா? இந்த பெரிய ஆழ்வார் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு முன்னாடியே இருக்குங்கிறங்காட்டி 6ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிற மாதிரியும் முடிவெடுக்கிறாங்க. சரிங்களா? இந்த முத்தொள்ளாயிரங்கிற பேர் காரணம் மூவேந்தர்களுக்கு தலா 900 பாடல்கள் அப்படின்னு 2700 பாடல்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு சிலரும், இல்லை மூவேந்தர்களுக்கு 300 பாடல்கள் வீதம் 900 பாடல்கள் மொத்தம் இருக்கும், அதனால தான் முத்தொள்ளாயிரம் சொல்கிறாங்கன்னு அப்படின்னு ஒரு சிலரும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு 2 விதமான கருத்துக்களும் உண்டு. நமக்கு இந்த பாடல்கள் மொத்தம் 108 தான் கிடைக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா புறத்திரட்டுங்கிற நூல் வழியாக. இந்த புறத்திரட்டுங்கிற நூல் தமிழுக்கு மிகப்பெரிய தொன்றாட்டிய ஒரு நூல். இது ஒரு ஆசிரியர் எழுதின நூல் கிடையாது. கிடைச்ச நூலெல்லாம் எடுத்து தொகுத்து ஒருத்தர் வச்சுருக்காரு. 15ஆம் நூற்றாண்டை சார்ந்தவராக இருக்கலான்னு சொல்கிறாங்க அந்த தொகுத்தவர். அவர் யாருன்னு தெரியல. சரிங்களா? இந்த புறத்திரட்டு வாயிலாக தான் நமக்கு நிறைய நூட்கள் தமிழில் இருந்திருக்குன்னே கண்டுபிடிச்சிருக்கிறோம். எடுத்துக்காட்டு, ஐம்பெரும் காப்பியங்களில் குண்டலகேசி, வளையாபதி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் நூட்களை பார்த்துருப்பீங்க. அந்த நூல்கள்லாம் பாடல்கள்லாம் முழுமையாக கிடைக்கல. அதெல்லாம் இந்த புறத்திருட்டில் தான் இருந்திருக்கு. இந்த புறத்திருட்டுங்கிறத வச்சு தான் நம்ம குண்டலகேசி, வளையாபதிக்கு சில பாடல்களாவது நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சுது. சரிங்களா? இது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். அந்த யார் தொகுத்தாருன்னு தெரியல. தொகுத்தவர் பண்ணதுலேயே நம்ம நிறைய இலக்கியங்கள் இருக்குங்கிறதையாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் நிறைய காப்பாற்றப்படலை, பட் இருக்குங்கிறதையாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமான நூல் அது புறத்திருட்டு. இதை பற்றி ஏதாவது கேட்டால் கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதையும் கொஞ்சம் நீங்கள் ஏதாவது வெப்சைட்டில் தேடி பாருங்கள், புறத்திருட்டுனா என்ன அப்படின்ட்டு. சரி, அந்த புறத்திருட்டில் இந்த முத்தொள்ளாயிரங்கிறது 108 பாடல்கள் கிடச்சிருக்கு. சரிங்களா? வெறும் 108 பாடல்கள் தான் கிடச்சிருக்கு. 900 பாடலா 2700 பாடலா அந்த கணக்கில் 108 தான் கிடச்சிருக்குன்னா பார்த்துக்குங்க, இந்த புறத்திருட்டில் எவ்வளோ பெரிய நன்மை நமக்கு தமிழ் இலக்கியங்களுக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? இந்த 108 பாடல்களில் சேரர்களை பற்றி 22 பாடல்கள் கிடச்சிருக்கு, சோழர்களை பற்றி 29, பாண்டியர்களை பற்றி 56. சரிங்களா? மொத்தமே நமக்கு 108 பாடல் தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த பாடல்களில் எந்த மன்னரையும் டைரெக்டாக சொல்லலை. இந்த மன்னர் அவரோட பேர்களையும் குறிக்கல. எல்லாமே பட்டப்பேரையும் புனைப்பேரையும் மட்டும்தான் சொல்லி குறிச்சிருக்காங்க. சரிங்களா? சேர மன்னர்களை வானவன், கோதை அப்படிங்கிற பேர்கள்லையும், சோழ மன்னர்களை பொன்னிவளவன் நாட்டான், கிள்ளி, செம்பியன் அப்படிங்கிற பேர்களையும், பாண்டியர்களை மாறன், வழுதி, தென்னவன், தென்னன் அப்படிங்கிற பொது பெயர்களையும் தான் சூட்டியிருக்காங்க. சரிங்களா? எந்த மன்னரை பற்றிய குறிப்புகளும் அதில் இல்லை, எந்த மன்னரோட பெயர்களை பற்றிய குறிப்புகளும் இல்லை. எல்லாமே பொதுவாக மூன்று மன்னர்களுடைய பொது பெயர்களை மட்டும்தான் குறித்து சொல்லியிருக்காங்க. இந்த டாப்பிக்கில் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த டாபிக் சம்மந்தம் இல்லாதான். பொதுவாக சோழ வம்சத்தில் இருக்கிற மன்னர்கள்லாம் எப்படி பட்டப்பேர் போட்டுவாங்கன்னா, பாரகேசரி, ராஜகேசரி அப்படின்னு போட்டுப்பாங்க. இப்போது விஜயாலய சோழனுக்கு பாரகேசரின்னா, ஆதித்ய சோழனுக்கு ராஜகேசரி, இப்படி மாறி போடுவாங்க. அப்போ ஆதித்ய சோழனுடைய அடுத்த பையன் யாருன்னா பராந்தகன், முதலாம் பராந்தகன்னா அவர் பாரகேசரின்னு போட்டுப்பாங்க. இப்படியே அப்பாவுக்கு தாத்தாவுக்கு ஒரு பேர் இருக்கும், பையனுக்கு ஒரு பேர் இருக்கும், பேரனுக்கு அடுத்த தாத்தாவோட பேரே மறுபடியும் வரும். இந்த பாரகேசரி, ராஜகேசரி மாறி வந்துட்டுன்னு வைங்களேன். இது ஒரு தடவை டிஎன்பிசியில் இந்த கேள்வி கேட்டாங்க. பாரகேசரி, ராஜகேசரி என்று
பட்டப்பேரில் சூட்டிக்கொள்ளும் வம்சம் இது அப்படின்னு சோழ வம்சம். இது பாண்டியர்களுக்கும் ஒரு பேர், இந்த மாதிரி 2 பேர் இருக்குது. மாரவர்மன், சடையவர்மன். அவர்கள் அப்படி தான். மாரவர்மன் பையன் அப்பாவுக்கு இருக்கும், பையனுக்கு சடையவர்மன் வரும், பேரனுக்கு மறுபடியும் மாரவர்மன். இப்படி மாறி மாறி அவங்களும் போட்டிருப்பாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல், இந்த இலக்கியத்தை அதுக்கு சம்மந்தம் இல்லை. சரி, இந்த இந்த பாடல்களில் நமக்கு என்ன மாதிரியான கேள்வி கேட்பாங்கன்னா, இது வெறும் மூவேந்தர்களை பற்றி பாடப்படக்கூடிய நூல். புறத்திரட்டு வழியாக 108 கிடச்சிருக்கு. அந்த மன்னர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வம்சத்துக்கும் எத்தனை பாடல்கள் நமக்கு கிடச்சிருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பாடலை மூவேந்தர்களுடைய நாடு, நகரம், வளம், புகழ், வீரம், அப்புறம் படையின் சிறப்பு, வெற்றி, அகப்பொருள், இதெல்லாம் பற்றி இந்த பாடல்கள் பாடப்படும். சரிங்களா? இந்த தகவல்லாம் உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த 900 பெருசாலாம் நீங்கள் மக்கப் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா போதும். சரிங்களா? நன்றி. வேறொரு இலக்கிய நூலை பற்றி பின்வரும் காணொலியில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.